ஹாய் நண்பர் அன்பேஸ். மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வர ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்த போற சில முக்கியமான விதிகளும் மாறப்போகுது. கூகுள் பே, ஃபோன் பே, கேஸ் சிலிண்டர், ட்ரெயின் டிராவல் இது மாதிரி நிறைய விஷயத்துல பார்த்தீங்கன்னா மாற்றம் வரப்போகுது. ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து அமலுக்கு வரப்போகிற அந்த 7 முக்கியமான மாற்றங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா தேவையில்லாத செலவுகளையும் கடைசி நேர தலைவலியும் ஈஸியாக தவிர்க்கலாம். அது என்னென்ன மாற்றங்கள்ன்ட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள். பொதுவாக ஒவ்வொரு மாதத்தோட தொடக்கத்துலேயும் மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ சில முக்கியமான துறைகளும் நிறைய புதிய விதிகள் கட்டுப்பாடுகள்லாம் கொண்டு வருவாங்க. அது வழக்கமான ஒரு விஷயம்தான். இப்போ 2026 ஜூன் மாதம் தொடக்கத்துலேயும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா பல முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு இந்த யூபிஐ பேமெண்ட்டில் ஒரு புது சிஸ்டம் கொண்டு வராங்க. எனக்கு ஆன்லைன் மோஸ்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகிருச்சு. தடுப்பதற்காக என்பிசிஐ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு சூப்பரான முறையை கொண்டு வர போகிறாங்க. இனிமேல் நீங்கள் யாருக்காவது கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணியோ அல்லது மொபைல் நம்பர் மூலமாக பணம் அனுப்புகிறப்போ அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன ஒரிஜினல் பேர் இருக்கோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் காட்டும். இதனால நம்ம தெரியாமல் வேற யாருக்கும் தப்பான நபருக்கு பார்த்தீங்கன்னா காசு அனுப்புறது முழுசாக தவிர்க்கப்படும் சொல்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க வச்சிருக்க அந்த நிக் நேம் செல்ல பேர் மட்டும் தான் காட்டிகிட்டே இருந்துச்சு. ஆனால் இனிமேல் ஒரிஜினல் பேங்க் நேம் தான் கண்டிப்பாக காட்டும்னு சொல்கிறாங்க. இரண்டாவது, எல்பிஜி சிலிண்டர் விலையில பார்த்தீங்கன்னா மாற்றம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் ஆயில் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள்லாம் சிலிண்டர் விலையை மாற்றி அமைப்பாங்க. போன மாதம் கமர்ஷியல் வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை ஒரடியாக பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஏற்றினாங்க. ஹோட்டல் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுத்துச்சு சொல்லலாம். ஆனால் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் செய்யலை. இந்த வாட்டியும் கேஸ் சிலிண்டர் ப்ரைஸ் ஏற்றத்துக்கு அதிக வாய்ப்புக்குன்னு தகவல் வந்திருக்கு. ஸோ ஜூன் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இதுக்கான அறிவிப்பு வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரயில்வேலையும் நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ஜூன் மாதத்தில் இந்திய ரயில்வே பார்த்தீங்கன்னா தண்டவாள பராமரிப்பு பணிகளை செய்ய போகிறாங்க. இதனால இந்தியா முழுக்க சுமார் 77 ரயில்கள் ரத்து பண்ண போகிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், அப்புறம் ஜார்க்கண்ட், ஒடிசா போன்ற மாநிலங்களில் இதோட தாக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருந்து இந்த மாநிலங்களுக்கு ஜூன் மாதம் போக பிளான் பண்ணியிருந்தா வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி லைவ் ஸ்டேட்டஸ் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேன் கார்டு விதிகளை நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. வருமான வரித்துறை பார்த்தீங்கன்னா பேன் கார்டு ரூல்ஸில் சில தளர்வுகளையும் கட்டுப்பாடுகளையும் கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் பேங்க்கில் 50,000 ரூபாய்க்கு மேலே நீ கேஷ் டெபாசிட் பண்ண பேன் கார்டு கண்டிப்பாக கொடுக்கணும், கட்டாயம் இல்லை சொல்லிட்டாங்க. கட்டாயமே கிடையாதான். அதே போல் சொத்து வாங்குறது வைக்கிறதுல இந்த பேன் கார்டு பயன்படுத்துவதற்கான வரம்பு பார்த்தீங்கன்னா 10 லட்சத்திலிருந்து இப்போ 20 லட்சமாக உயர்த்திருக்காங்க. ஆனால் 45 லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் சொத்து பதிவு பண்ணால் கண்டிப்பாக பேன் கார்டு கொடுக்கணும். பேன் கார்டு இல்லாதவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 60 யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேல் இதுக்கு பதிலாக ஃபார்ம் 97 அரசு பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் சோலார் பேனல் மானியத்தில் பார்த்தீங்கன்னா புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கரண்ட் பில்லை குறைக்க இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் சோலார் பேனல் யூஸ் பண்ணுறாங்க. ஜூன் 1ஆம் தேதி முதல் அப்ரூவ்டு லிஸ்ட் ஆஃப் மாடல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர் அப்படிங்கிற ஒரு புது விதியை அரசு கொண்டு வராங்க. இதன்படி அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சோலார் மாடல்களை பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு கவர்மெண்ட் சப்சிடி கிடைக்கும். தரம் குறைந்த அல்லது அங்கீகரிக்கப்படாத பேனல் வச்சா கண்டிப்பாக சலுகை கிடையாது சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம், எஃப்டி கட்டணங்கள்லாம் மாற்றிருக்காங்க. சில பேங்க்ல பார்த்தீங்கன்னா எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் மாற்ற போகிறாங்க. அதே போல் ஏடிஎம் பரிவர்த்தனை விதிகளையும் மாற்றுறாங்க. குறிப்பாக பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல சில டெபிட் கார்டுக்கான பண பரிவர்த்தனை வரம்பு பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. ஜூன் மாதம் நடக்க போகிற ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய இந்த மானிட்டரி பாலிசி பொறுத்து மற்ற பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் சேவை கட்டணங்களை மாற்ற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜூன் மாதத்தில் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி நடக்க போது நாட்டோட பணவீக்கம் பொருளாதாரத்தை வச்சு வட்டி விகிதங்கள் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுவாங்க. இதில் ரெப்போ ரேட் குறைஞ்சா உங்கள் வீட்டு கடனுக்கான இஎம்ஐ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா குறையும். ஒருவேளை ரெப்போ ரேட் ஏறிச்சுன்னா நீங்கள் அதிக வட்டி கட்ட வேண்டியிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் இதுக்கான அப்டேட் வரும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஃபேஸ் ஐடி கட்டாயம் சொல்லியிருக்காங்க. இது விஷயமா தமிழ்நாடு அரசு முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க. வர ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அரசு ஊழியர்களுக்கு முக அடையாள வருகை பதிவேடு ஃபேஸ் ஐடி முறை கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. காலையில் 10 மணிக்கு முன்னாடி ஊழியர்கள் வேலைக்கு வரத அதிகாரிகள் உறுதி செய்யணும். பயோமெட்ரிக், ஃபேஸ் ஐடி, பழையபடி ரிஜிஸ்டர் நோட்டுன்ட்டு எல்லாத்துலேயும் வருகையை பார்த்தீங்கன்னா கணக்கிடுவாங்க. முதற்கட்டமாக இது சென்னை தலைமை செயலகத்தில் இருக்கிற மனிதவள மேலாண் துறையில் சோதனை முயற்சியில் கட்டாயமாக்கியிருக்காங்க. இது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லும் இது விரிவுபடுத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் இபிஎஃப்ஓல புது வசதி வரப்போகுது. மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் ஒரு சூப்பரான ஒரு தகவல் கொடுத்துருக்காரு. இனிமே பிஎஃப் உறுப்பினர்கள்லாம் உங்களுடைய பிஎஃப் பணத்தை யூபிஐ மூலமாகவே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம் சொல்கிறாங்க. இது ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ் வெற்றிகரமாக முடிவடைஞ்சதால இந்த ஜூன் மாதத்தில் இந்த புது வசதியை பார்த்தீங்கன்னா அறிமுகம் செய்ய போகிறாங்களாம்.
ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு. பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வெளியான அப்புறமா அந்த விடைத்தாள்கள் மறு மதிப்பீடு ரீவேல்யூஷன் செய்யவும் அப்புறம் விடைத்தாள் நகல் பெறவும் விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு தனி பிரத்யோக இணையதளம் பார்த்தீங்கன்னா தொடங்க போகிறாங்களாம். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் ஏதாவது டவுட் இருந்தால் அதை கேட்கறதுக்காக ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க 1800118004. அதுக்கப்புறம் ஒரு மெயில் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ மக்களே, ஜூன் 1ஆம் தேதி முதல் வரப்போகும் இந்த மெகா மாற்றங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதில் எந்த அப்டேட்டுக்கு நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.